ஐயா வணக்கங்கய்யா. வணக்கம். ஐயா பணம் சீரீஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு ராசிக்கு பணம் எப்படி வரும், பணம் வருமா, பணம் வந்தா என்னைக்கெல்லாம் வரும், எந்த நட்சத்திரம் மூலியமா வரும் அப்படிங்கிறது பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி ரிஷப ராசி. அதாவது இப்ப செவ்வாய் நட்சத்திரம், ராகு நட்சத்திரம், குரு நட்சத்திரம் இந்த மூணும் பிடிச்சுக்கணும். இப்ப நான் நட்சத்திரம் பேரே சொல்றேன், அவங்க எழுதிக்கலாம். கண்டிப்பா. ரிஷபராசிக்காரங்க மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம், மறுபடியும் சித்திரை, சுவாதி, விசாகம், அது அப்படியே ரிப்பீட் ஆகுது. மறுபடியும் அவிட்டம், சதயம், பூரட்டாதி, இந்த 9 நட்சத்திர நாட்களை பிடிச்சிட்டாங்கன்னா இந்த 9 நாளுமே கண்டிப்பா பணம் கிடைக்கும் இவங்களுக்கு. மாசத்துல 30 நாள்ல இந்த 9 நாள் போக மறுபடியும் ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு, பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்ப 11 நட்சத்திர காலம் இவங்களுக்கு பணம் கிடைக்கிற காலம். அந்த டேட்டு கேலண்டரை பார்த்துட்டு அந்த நாட்களை இது பண்ணிட்டு அப்ப வியாபாரமா இருக்கிறவங்க வியாபாரத்துல ஈடுபடணும். இப்ப வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல அந்த மதிப்பு கூடும். பணம் எப்படி கூடும்னா அப்பவே காசு தந்தாதான் பணம்னு நினைக்கக்கூடாது. நம்ம ஒரு வேலை பார்க்குறோம், அங்கே ஒரு தட்டி கொடுக்குறாங்க, அப்ரிசியேஷன் பண்ணுறாங்க, ஒரு பரவாயில்லையே அப்படின்னு அடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு இவனை வைக்கலான்னு ஒரு முடிவு கட்டி சொல்கிறாங்க அப்படின்னாலும் அதுவும் பணம் தான் நமக்கு. அப்போ பணி மூலமாக புகழ் பெறுவதும் பணம் பெறுவதும் இந்த 11 நட்சத்திர கையில் தான் இருக்கு ரிஷபராசி பொறுத்தவரை. இந்த நாட்களை அவங்க கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். இந்த நாட்களை நம்ம பயன்படுத்தி அந்த இடத்துல கொட்டேஷன் கொடுக்கறதோ பணம் வாங்குறது, ஒரு அப்ளை பண்ணுறது, வேலைக்கு அப்ளை பண்ணுறது, வேலைக்கு ஜாயின் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு ஒரு கடை வச்சிருக்கீங்க, அந்த நட்சத்திர நாட்களில் மட்டும் பாருங்க வியாபாரம் சும்மா பயங்கரமா ஓடும், நல்ல ஸ்பீடா ஓடும். அப்ப நம்ம அந்த நட்சத்திர குறியீடுகளை எல்லாம் இயக்கணும். இப்ப மிருகசிரீஷம் அப்படின்னா அந்த மிருகசிரீஷம்னா மான் மாதிரி, அது மாதிரி ஒரு கணக்கு வச்சுக்கணும். மிருகசிரீஷத்துல கருங்காலி இருக்கு, மரம், அதை யூஸ் பண்றது, மாலையை யூஸ் பண்ணிக்கிறது. அதே மாதிரி திருவாதிரை அப்படின்னா ஒரு தேர் நிற்கிற மாதிரி வடிவம் தான் திருவாதிரை, அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அன்றில் பறவை, மிருகசிரீஷம் கோழி, இந்த மாதிரி மிருகம், பறவை, இது எல்லாமே யூஸ் பண்ணலாம். இப்போ அவிட்டம்னா நமக்கு பெண் சிங்கம், சித்திரைன்னா பெண் ஆண் புலி, இதையெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். சிறப்பு. அப்படியே எம்பளமாக வச்சுக்கலாம். கண்டிப்பாக இவங்க இந்த ரிஷபத்துக்கு இந்த 11 நட்சத்திரங்களை வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்கலாம். சிறப்புங்க ஐயா. பணம் எந்த வழியில உங்களுக்கு வருங்க? பாவங்கள் தான் முக்கியம். எந்தெந்த பாவங்கள் நான் சொன்ன இந்த 2, 6, 10 தொடர்பு இருக்கோ அந்த பாவங்கள் வழியாக நமக்கு கிடைக்கும். இப்ப நம்ம ராசி அதிபதி யாரு? சுக்கிரன். நம்ம ராசியில் இருக்கிற நட்சத்திர கிரகம் எது அப்படின்னா சூரியன், சந்திரன், செவ்வாய். இப்ப இந்த 3 கிரகங்களும் நம்ம சொன்ன 2ஆம் இடமான மிதுனத்திலேயோ, 6ஆம் இடமான துலாத்திலேயோ, 10ஆம் இடமான கும்பத்திலேயோ போய் உட்கார்ந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னன்னா சுயமுயற்சியால் பணம் வரும். நானே திங்க் பண்றேன், இந்த ரூட்டு தான் பரவாயில்லன்னு டிசைட் பண்றேன், நான் இயங்குறேன், சம்பாதிக்கிறேன். அதே 2ஆம் இடம் மிதுனத்துல இருக்கிற நட்சத்திரமே அதோட தொடர்பு கொண்டா, 2, 6, 10 தொடர்பு கொண்டா, அதாவது அது எப்படி வரும்னா செவ்வாய், ராகு, குரு தான் வரும். இந்த செவ்வாய், ராகு, குரு 2, 6, 10 இருந்தாலே இவங்களுக்கு வேலையின் மூலமா, பேச்சின் மூலமா பணம். அதாவது இப்ப ஃபைனான்ஸ் பண்றாங்க இல்லையா, அதே 2ஆம் இடம் தான். கொடுத்து வாங்கிறது, பேச்சின் மூலம் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் அவங்களுக்கு வரும். அதே 3ஆம் இடம்னா சந்திரன். இப்ப ரிஷபத்துக்கு 3ஆம் வீடு சந்திரன் வீடு. அப்ப கம்யூனிகேஷன் மூலமா, கமிஷன் மூலமா, டாக்குமெண்ட் மூலமா பணம் வரும். இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரெப்பா போயிட்டு வந்துட்டே இருப்பாங்க, மெடிக்கல் ரெப்பு மாதிரி, ரெப்ரஸன்டேட்டிவ், அது மாதிரி சம்பாதிக்கிறது. 4ஆம் இடம் 2ஆம் இடத்தோட சம்பந்தப்பட்ட உற்பத்தி சார்ந்த துறைகள், எல்லா விதமான ப்ரொடக்ஷன் கம்பெனி எல்லாம் எடுத்துக்கலாம். 5ஆம் இடம் 2ஆம் இடம் சம்பந்தப்படும் போது நம்ம ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த 5ஆம் இடத்துல தான் சூரியன், சந்திரன், செவ்வாய் நட்சத்திரம் இருக்குது. இது 2ஆம் இடத்தோட சம்மந்தப்படும் போது அது ஒரு வகையில் கலைகள் நிறைய இப்போ எழுத்து, இப்போ 5ஆம் அதிபதியே புதன் தான், எழுத்து, சினிமா, இதன் மூலம் சம்பாதிக்கிறது, ஷேர் மார்க்கெட்லாம் கொடுக்கும். 6ஆம் இடம் 2ஆம் இடம் சம்பாதிக்கும் போது சம்பளமா வாங்குறது, வேலை செஞ்சு. 7ஆம் இடம் 2ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளும் போது
கஸ்டமரோட வாங்குறது. அது வந்து விருச்சிக ராசியா இருக்கா, ம் அதனால வந்து இவங்க வந்து ஒரு மாதிரி இந்த கடினமான வேலைகள் இருக்கு இல்லையா, ஒர்க் ஷாப் வேலைகள், இது மாதிரி கடினமான வேலைகள் மூலமாக சம்பாதிக்கிறது. ஏன்னா விருச்சிக ராசிங்கிறது வந்து ஹார்ட் ஒர்க். ரொம்ப ஹார்ட் ஒர்க். அதே மாதிரி ஒரு வகையில் இவங்களுக்கு 7ஆம் இடங்கும் போது ஒரு ஏஜென்ட் மாதிரி செயல்படுறது, ஒருவேளை இந்த பணத்தை வாங்குறதுக்குள்ள உயிர் போயிட்டு உயிர் வரும் அப்படின்னு சொல்லுவாங்களா? மீடியேட்டர் மாதிரி செயல்படுறது. அது வந்து அந்தந்த ராசி அமைப்புக்கும் அந்தந்த நட்சத்திரங்களுக்கும் அந்தந்த ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட காம்பினேஷன் வரும். ம், ம். நீங்க ஒரு ஜாதகம் மாதிரி இன்னொரு ஜாதகம் இல்லைங்க. கண்டிப்பா. நாம ஏதோ பேச்சுக்கு ஒரு ரிஷப ராசிக்கு மொத்தமா சொல்லிடுறோம். ஆனா ஒவ்வொருத்தர் கிரகமும் இப்ப நான் சொன்ன 9 நட்சத்திரமும் 11 நட்சத்திரத்திலையும் எப்படி எப்படி போய் அது வந்து கெட்டு போகுதா நல்லா இருக்குதான்னு பார்க்கும்போது தான் வித்தியாசம் தெரியும். அது மாதிரி இப்ப 10ஆம் இடம் வந்து சொந்த தொழில் மூலமா சம்பாதிக்கிறது, 9ஆம் இடம் வந்து பூர்வீகத்தின் மூலம் சம்பாதிக்கிறது, 11ஆம் இடம் வந்து நண்பர்கள் மூலமா சம்பாதிக்கிறது, 12ஆம் இடம் வந்து மூலதனம் மூலமா சம்பாதிக்கிறது. இந்த வழிகளில் தான் பணம் வரும். சரி. பொதுவாக நாம என்ன சொல்ல வர்றோம்னா ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் சுயமுயற்சியால் சம்பாதிப்பவர்கள் தான் இவர். ம். சொந்த புத்தி. கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா அது நல்லா இருக்கும். சிறப்புங்க ஐயா. ஐயா அதே மாதிரி பணம் இவங்களுக்கெல்லாம் தங்கவே தங்காது அப்படின்னா என்ன காரணங்கள் இருக்குங்க? 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசு, 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மேஷம், இந்த 2 ராசியில ராகுவோ குருவோ போய் உட்காரக்கூடாது. ம் இந்த 2 ராசியில இந்த 2 கிரகங்கள் உட்கார்ந்தாச்சுன்னா அதாவது ஏதோ ஒரு காலகட்டத்தில் சம்பாதிச்சது கூட இவங்க திசை நடக்கும்போது போயிடும். அப்ப உள்ளபடியே அவங்களுக்கு வந்து அந்த பாக்கெட் ஓட்டைன்னு சொல்லுவாங்கல்ல, ம் அவங்களால மணி மேனேஜ்மெண்ட்டே பண்ண முடியாது. ம். அப்ப 8-12 தொடர்பு என்பது இந்த 2ஆம் பாவ கிரகங்கள் வந்து அதுல தொடர்பு பண்ணும்போது அவங்க கேஷியர் போஸ்ட்டுக்கே லாய்க்கு இல்லைன்னு ஆயிடும். அந்த மாதிரி நபர்கள் வந்து பெருக்க முடியாது. ஒரே லெவல்ல ஏதோ சம்பளம் வாங்கினா அதுவும் குறைவான சம்பளம் வாங்கி கஷ்டப்பட்டுக்கிட்டே ஜீவனம் ஓட்டுறவங்கள தான் இருப்பாங்க. எந்த காலத்தில் பணம் வரும், இந்த வரவு செலவு அதை பத்தி சொல்லுங்க. பருவம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து யாருமே ஒரு குழந்தைக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிற குழந்தைக்கு திடீர்னு பணம் வராது. ம் இப்போ அதே வந்து படிப்பின் மூலமாக பணம் வரணும்னு இருக்கும்போது அவங்க படித்து முடிச்சாகணும். ம் முடித்த உடனே அது வேலை செய்யும், கிரகங்கள் வந்து வேலை செய்யும். ம். எப்படி பார்த்தாலும் பணம் அப்படின்ற வர்றது வந்து இந்த ராகு திசை குரு திசை இது நடக்கும்போது கண்டிப்பாக பணம் வந்துடும். ம் ம். இவங்களுக்கு ரிஷபத்துக்கு அது ஒரு பெரிய விஷயம். அப்படி இல்லை ராகு நட்சத்திரத்திலேயோ குரு நட்சத்திரத்திலேயோ எந்த கிரகம் இருந்து புத்தி நடத்தினாலும் அந்த டைம் பணம் வரும். ஓ. அது எந்த இடத்துல வேணா இருக்கலாம். இப்போ வந்து நீங்கள் மிதுன ராசியில் ராகு நட்சத்திரம் இருக்குது, குரு நட்சத்திரம் இருக்குது. அதே மாதிரி இதில் துலா ராசியில் இருக்குது, கும்பராசியில் இருக்குது. இந்த 3 இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்களுடைய திசா புத்தியிலும் தாராளமாக பண்ணணும். சிறப்புங்க ஐயா. இந்த பண வரவு குறியீடுகள் இருக்குங்க, அது மட்டும் சொல்லுங்க. குறியீடு அப்படின்னு எடுக்கும்போது இப்போ நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, இந்த ராகு அப்படின்னா ஒரு தேர் நிற்கிற மாதிரி ம் வடிவம். ம். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி ஒரு தேர் முட்டிக்கிட்ட போய் பார்த்துட்டு வந்தா போதுங்களா? அல்ல அதை ஒரு பிக்சர் எடுத்து வச்சுக்கணும், ம். ஒரு லோகோவா யூஸ் பண்ணலாம். ம் இப்போ நம்ம சுவாதி நட்சத்திரம் அப்படின்னா அகல் விளக்குன்னு சொல்கிறோம். ம் இந்த அகல் விளக்கை வந்து நம்ம கம்பெனிக்கு லோகோ மாதிரி போட்டுக்கலாம். ம் ம். அதே மாதிரி இப்போ வந்து சுவாதின்னா தேன், ம் ஒரு தேன் துளியை கூட நீங்கள் போட்டுக்கலாம், ஒரு பிக்சரை போட்டுக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து இதை யூஸ் பண்ணும்போது அந்த வழிபாடுகளில் அதை யூஸ் பண்ணலாம். ம் தேன் வந்து வழிபாடுகளில் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு பெண் குதிரை, ம் சதயம்னா பெண் குதிரை, ம். பூரட்டாதினா ஆண் சிங்கம், இந்த மாதிரி மிருகங்கள் வடிவங்களை யூஸ் பண்ணலாம். சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொளியில் அடுத்தடுத்த ராசிகளை பத்தி பார்க்கலாம். நன்றிங்க.